Good evening 11th standard economics students. I hope all are happy and safe. So safe ஆருங்க, happy ஆருங்க, studiesல concentration ஆருங்க. Okay? நம்ம third chapter பார்த்துட்டு இருக்கோம். இப்போ production analysis போயிட்டு இருக்கு. அதில் law of demand பார்த்துட்டோம். demand பொறுத்து அதோட factors determining or affecting the demand பார்த்தோம். Today we see about that law of supply. Okay? Supply. இப்போ law of demand என்னன்னா தேவை விதின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதில் என்னென்னா ப்ரைஸ் எந்த ஒரு ஃபேக்டர்ஸாக இருந்தாலும் அதை ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும் ஆப்போசிட், தட் மீன் இன்வர்ஸ் ரிலேஷன், negative relations. Okay, when the price rises of the commodity, the demand fall in the commodity. Okay, அதே வந்து price fall ஆகும்போது demand வந்து increase ஆகும். அதே வந்து law of supply is a direct relation. When the price rises, supply increases. Okay, when the price fall, the supply also decreases. அப்போ direct relation, supplyக்கும் priceக்கும் direct relation. Okay, வாங்க கிளாஸ் போகலாம். Law of supply is associated with the production analysis. Production எதுவுமே எந்த பர்பஸ்க்காக பண்ணுறோன்னா ப்ரொடக்ஷனுக்காக. எதை பொறுத்தாமைனா ப்ரொடக்ஷன் பொறுத்தாமையும். ஓகே, it explain the positive relation. சொன்ன பார்த்தியா, positive relation. ஓகே, demand, law of demand. ஓகே, price increases. எதுவுமே வந்து இதில் மெக்கானிசம், சப்ளை வந்தாலும் சரி, டிமாண்ட் வந்தாலும் சரி, மெக்கானிசம் எதுனா ப்ரைஸ் இஸ் அ மெக்கானிசம். அப்போ ப்ரைஸ் இன்க்ரீசஸ், டிமாண்ட் டிக்ரீசஸ். ஓகே, அதே வந்து ப்ரைஸ் டிக்ரீசஸ், டிமாண்ட் இன்க்ரீசஸ். ஓகே, இது லா ஆஃப் டிமாண்டு. அப்போ இன்டைரக்ட் ரிலேஷன், இன்டைரக்ட் ஆர் இன்வர்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம். அதே வந்து லா ஆஃப் சப்ளை என்ன சொல்லுதுன்னா, when the price, law of supply, when the price increases, the supply increases. Okay, price அதிகமாகும் போது ப்ரொடியூசருக்கு என்ன பண்ண மோட்டிவேட் பண்ணோம், நம்ம இன்னும் நம்ம ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும், சப்ளை குவான்டிட்டி அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே வந்து ப்ரைஸ் ஃபால் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்ளை என்ன பண்ணிடும், ஃபால் ஆகிடும். ஓகே, இதனால் என்னன்னா இட்ஸ் அ டைரக்ட் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். இது நெகட்டிவ் ரிலேஷன், இது பாசிட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் த ப்ரைஸ் ஆஃப் எ கமாடிட்டி அண்ட் சப்ளை ஆஃப் தட் கமாடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், if the prices of cloth increases, the supply of the cloth will also increases. Okay, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. அங்கே இன்க்ரீசஸ்ன்னு போட்டுக்கோங்கம்மா. அங்கே உங்களுக்கு இல்லை புக்கில் அங்கே கட்டாக இருக்குது, நீங்கள் இன்க்ரீசஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, கிளாத்துடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சப்ளையும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ எங்கள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருமா. The law of supply describe a direct relation between price of a good commodity and supply of that good. அங்கே கமாடிட்டின்னு சொல்கிறாங்க, இங்கே குட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, டெஃபினிஷன் பாருமா. The law of supply can be stated as, என்ன சொல்கிறாங்கன்னா, அதர் திங் ரிமைனிங் சேம். எப்போது என்னவாக இருக்காது, மற்றதெல்லாம் வந்து சேமாக இருக்கும்போது தான். எப்பயுமே லா அப்ளிகபிள் பண்ணணும்னா நம்மளுக்கு சர்டன் திங்ஸ் எல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அது சேமாக இருக்கும். ஓகே, நம்ம லா ஆஃப் டிமாண்ட் பார்க்கும்போது பண்ணலையா, அதர் திங் ரிமைனிங் சேமு. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி சேமு, லேபருடைய ப்ரொடக்ஷன் சேமு, ஃபேக்டர்ஸ் ஆஃப் லேபர், தட் மீன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சேமு, தட் மீன் டெக்னாலஜி சேமு, ப்ரைஸ் சேமு, எல்லாமே சேம் சொல்லுவாங்க இல்லையா. அதான் அதர் திங் ரிமைனிங் சேம். இஃப் த ப்ரைஸஸ் ஆஃப் த, அப்போ நம்ம அதர் திங் ரிமைனிங் சேம்னா இப்போ ப்ரைஸுக்கும் சப்ளை மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, மற்றதெல்லாம் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். அதான் வந்து அதர் திங் ரிமைனிங் சேம். அதர் திங்ஸ் ரிமைனிங் சேம் இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஏ கமாடிட்டி, அங்கே சொன்னது தான் இங்கே மறுபடியும் சொல்கிறாங்க. ஓகே, லாவாக சொல்கிறாங்க. If the prices of a commodity increases, its quantity supplied increases. And if the prices of a commodity decreases, the quantity supplied also decreases. அப்போ price of a commodity increase ஆகும்போது supply increase ஆகும். price of commodity decrease ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக supply வந்து என்ன ஆகும், decrease ஆகும். This is the law of சப்ளை. ஓகே, அப்போ அதர் திங் ரிமைனிங் சேம் எடுத்துன்னு தான் பண்ணணும். இங்கே எது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுதுன்னா ப்ரைஸும் குவான்டிட்டி சப்ளை மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, மற்றதெல்லாம் சேமு. ஓகே, ஸோ அதனால தான் அதர் திங் ரிமைனிங் சேம். இஃப் த ப்ரைஸஸ் ஆஃப் கமாடிட்டி இன்க்ரீசஸ், இட்ஸ் குவான்டிட்டி சப்ளைடு இன்க்ரீசஸ். ஓகே, அண்டு இஃப் த ப்ரைஸஸ் ஆஃப் எ கமாடிட்டி டிக்ரீசஸ், த குவான்டிட்டி சப்ளைடு ஆல்சோ டிக்ரீசஸ். அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா.
சப்ளை ஃபங்க்ஷன். இப்போ நம்ம டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டோம். டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கலாமா, இது 2 மார்க்ஸில் வரும். ஸோ இப்போ நம்ம அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சப்ளை ஃபங்க்ஷன். The supply of a commodity depends. சப்ளை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு எதுனா ஆன் த ஃபேக்டர்ஸ் சச் as ப்ரைஸ் ஆஃப் ஏ கமாடிட்டி. நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு சப்ளை இருக்கும். ஓகே, ஒரு குவான்டிட்டி ஒரு ப்ரொடியூசர்ஸு சப்ளை பண்ணுறாரு, கமாடிட்டியை சப்ளை பண்ணுறாருன்னா அவர் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும், எதெல்லாம் அவர் நோட் பண்ணணும், எதெல்லாம் ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும்னா த ப்ரைஸ் ஆஃப் ஏ கமாடிட்டி அண்ட் ப்ரைஸ் ஆஃப் லேபர். டெஃபினட்டாக அந்த ப்ரைஸ் ஆஃப் ஏ கமாடிட்டியோட ப்ரைஸை செக் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டில் அதனுடைய இப்போ விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அவர் சப்ளை வந்து கம்மி பண்ணிப்பார். ஸோ இப்போ ப்ரைஸ் நோட் பண்ணணும். அண்ட் ப்ரைஸ் ஆஃப் லேபருடைய ப்ரைஸு வேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை நோட் பண்ணணும். அண்ட் ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டலை நோட் பண்ணணும். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் லேண்ட் லேபர் கேபிட்டல் இதெல்லாமே இதில் வந்துடும். அண்ட் டெக்னாலஜி, ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு ஹையர் லெவல் ஆஃப் அப்டேட்டடான டெக்னாலஜி, மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனாலே அவர் ஈஸியாக வந்து ப்ரொடக்ஷனை பண்ணிடலாம். ரொம்ப காஸ்டெல்லாம் அதிகமாக ஆகாது. அப்போ அவர் வந்து ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் அவர் அடையலாம். ஸோ அதனால் வந்து டெக்னாலஜி எப்பவுமே வந்து ப்ராப்பராக இருக்கணும். அண்ட் நம்பர் ஆஃப் ஃபேர்ம்ஸ் ஓகே, ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அதாவது ஒரு ஃபேர்ம் ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணுறாரா, நிறைய ஃபேர்மை டிபெண்ட் பண்ணியிருக்காரா. அண்ட் ப்ரைஸஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ், டீனா காஃபினா டீ, ஓகே, ராகினா மெய்ஸு, ஓகே, பேடி, அதனுடைய ரிலேட்டட் குட்ஸுடைய இதுவும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபியூச்சர் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ப்ரைஸு கம்மியாக இருக்குது, ஆனால் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சிட்டா அப்போ ப்ரொடக்ஷன் அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவார். ஃப்யூச்சர்லேயும் இதே ரேஞ்சிலே தான் இருக்கும், இதே ப்ரைஸ் தான் இருக்குன்ற அவர் நினச்சிட்டாருன்னா அப்போ வந்து என்ன ஆகிடும், கம்மியாகிடும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் அண்டு ஸோ ஆன். மேத்தமெட்டிக்கலி சப்ளை ஃபங்க்ஷன் இஸ், அப்போ சப்ளை ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஸோ குவான்டிட்டி சப்ளை இங்கே எஸ் இருக்குல்லம்மா, அது குவான்டிட்டி சப்ளை ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பிஎக்ஸ் பிஆர் பிபி பிஎஃப் and TOE. இவ பாருமா, where QS is a quantity supplied of a X commodity. Okay, X commodity, PX ன்றது price of X commodity. Quantity supplied X commodity, price of X commodity. ஏன் வந்து X commodity ன்னு சொல்றாங்கன்னா, நம்ம இங்க ஒரு வேர்ட் பார்த்தோம் ரிலேட்டட் குட்ஸ்னு சொல்லிட்டு, டீனா காஃபி, பேடினா மெய்ஸ்ன்னு சொன்னாலே, அதனால இந்த ரிலேட்டட் குட்ஸ்ன்றதுனால இங்க வந்து X commodityனா அது நார்மலாக பண்ணுறது, ரிலேட்டட் குட்ஸ் பண்ணாங்கன்னா அதர் கமாடிட்டிங்க. ஓகே, அப்போ ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் கமாடிட்டி அண்ட் பிஆர் இஸ் அ ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட், ஆர் இது ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ். ஓகே, ரிலேட்டட் குட்ஸ். அண்ட் பிஎஃப் இஸ் அ ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்டு லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன், அதுக்கான ப்ரைஸஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். T is a technology, O is the objectives of the producer, that means target, producer target எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற objectives of the producer, and E is a expected price of the commodity. நம்ம அந்த பேராவில் சொன்னது தான் உங்களுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்து அதை பண்ணியிருக்காங்க. அப்படியே அதை நோட் பண்ணிக்கோங்கம்மா. The law of supply is based on the following assumption. Assumption என்ன சொல்கிறோம், நம்ம ஹைபோதீசிஸ், அனுமானங்கள் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த லா வந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, there is no change in the prices of a factors of production. ஓகே, எந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லேபருடைய வேஜஸில் சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, தட் மீன் கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட்டில் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதுபோல் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. செகண்ட் ஒன், there is no change in the prices of capital goods. Capital goodsனா ரா மெட்டீரியல்லையும் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. தேர்ட் ஒன், natural resources and their availability remain same. அவைலபிலிட்டி என்ன இருக்கும், சேமாக இருக்கும். எந்த ஒரு இன்ஸ்டண்ட்டாக அதிகமாகிறதோ கம்மியாகிறதோ அதுபோல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் ப்ரைஸஸ் ஆஃப் சப்ஸ்டியூட்ஸ்னா அதர் குட்ஸ் அதர் கான்ஸ்டன்ட், மற்ற குட்ஸோடைய ப்ரைஸஸும் என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். There is no change in the technology. டெக்னாலஜியில் எந்த வித மாற்றமும் இல்லை. Climate remains unchanged. Remains, that means climate now இருக்குது unchangeable இருக்குது, that means கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. Political situationஸும் வந்து remain unchanged, changeable இல்லை. There is no change in the taxes policy, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அப்போ இது போல இருந்தால் மட்டும்தான் லா ஆஃப் சப்ளை என்னாகும், அப்ளிகபிள் ஆகும். லா ஆஃப் சப்ளை ஓகே. எந்த லா ஆஃப் டிமாண்ட் இருந்தாலும் இதே தான். ஓகே, எந்த ஒரு லா ஒர்க் அவுட், தட் மீன் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆகணும், லா இருக்கட்டும், லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி, லா ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் சப்ளை எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் லா வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னா லாவுடைய அந்த ப்ராசஸில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து சேமாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அசம்ஷன். அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா.
Next explanation parma. Suppose that the supply function is QS equal to function of P or Q equal to 20 price. Function என்ன சொல்றோம்? நம்ம 20 எடுத்துக்கறோம், rupees 20 எடுத்துக்கறோம், that means price. P is an independent variable. Price எப்போது என்னது? Sorry, independent variable. When its value changes, new value, okay, quantity supply can be calculated. Okay, அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும், ப்ரைஸஸ்ல சேஞ்ச் ஆகும்போது நம்ம Q உடைய another வேல்யூ வந்து என்ன பண்றோம், நம்ம கால்குலேட் பண்றோம். The supply schedule பாருமா, the supply schedule shows the different quantities supply at the different prices. நமக்கு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்திருக்காங்க. This information given in the supply schedule given below. Okay, prices நான் சொன்னேன்லையா, ப்ரைஸஸ் வந்து ஐயாக குவான்டிட்டி என்ன இருக்குது ஐயா இருக்குது. அதே வந்து ப்ரைஸஸ் கம்மியாக இருக்கும்போது குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ 1 ரூபா இருக்கும்போது அதோட சப்ளை வந்து 20 இருந்தது. ஓகே, அதில் 2 rupees இருக்கும்போது அது சப்ளை வந்து 40 இருந்தது. 3 rupees இருக்கும்போது அதோட 40 வந்து தட் மீன் அது சப்ளை வந்து 60 இருந்தது. அதனால தான் அங்கே 20ன்னு சொல்கிறாங்கம்மா. அதை 4 இருக்கும்போது அது வந்து 80 இருந்தது. 5 இருக்கும்போது அதனுடைய வந்து 100 இருந்தது. அதே 6 இருக்கும்போது 120, 7 இருக்கும்போது 140. So when the prices increases, the quantity supply also increases. When the prices decreases, the quantity also decreases. இதான் வந்து law of supply. Okay, இப்போ supply curve பார்க்கலாம் நம்ம. Next one supply curve. A supply curve represent the data given in the supply schedule. அந்த supply schedule சொன்னோம்மா நம்ம 20, sorry, one price 1 20, that means quantity 20, price 2 40 quantity. Okay, 3 60, 4 80, 5 100 சொன்னலையா, அதுதான் இங்கே நம்ம டேப்லெட் that means டயக்ராமா கொடுத்துருக்காங்க. As the prices of commodity increases, as the prices of commodity increases, other prices of commodity quantity supplied. Okay, the quantum supply of the commodity also increases. Thus the supply curve has a positive slope from the left to right. இது upward sloping கூட சொல்லலாம். ஓகே, அதே வந்து டிமாண்ட் கர்வ்னா சொன்னா downward sloping, சப்ளை கர்வ் வந்து upward sloping, மேலே போகுது பாருமா. ஓகே, அப்போ ப்ரைஸ் ஒரு 1 ரூபி இருக்கும்போது இந்த சப்ளை வந்து 20 இருந்தது. ஓகே, ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் 2 rupees இருக்கும்போது prices of commodity 2 and the supply also 40. Prices of commodity 3, the supply வந்து 60. The prices of commodity 4, the supply வந்து 80. The prices of commodity 5, then the supply is 100. அப்படி இந்த டயக்ராம் போட்டு பாருங்கம்மா. So the quantum supplied of a commodity X represented on X axis and the price of commodity is represented Y axis. Okay, X axis, Y axis. அந்த டயக்ராம் அப்படியே பாருங்கம்மா. The points such as E, D, okay, E, D, C, B, okay, and A on the supply curve, yes, yes. Okay, இப்படி சொல்றாங்க. அந்த டயக்ராம் பாருங்கம்மா. ஓகே, கீழ இருந்து மேலே போகுதுமா. E, D, C, B, A. அதே A, B, C, D. இது வந்து increases, இது வந்து decreases. When the quantity, that means when the prices of commodity increases, the supply also increases. When the quantity of, sorry, when the price of a commodity, sorry ma, Vapagavani, when the price of a commodity increases, the quantity also increases. Increase aine bodumama. When the price 3, the commodity 60. When the price 4, the commodity 80. When the price 5, the commodity 100. அதே வந்து prices of commodity decrease ஆகுது. 5 ல இருந்து 4 ஆகுது. அப்ப 100 ல இருந்து 80 ஆகுது. அது வந்து இன்னும் டிக்ரீஸ் ஆகுது. 4 rupees ல இருந்து 3 rupees ஆகுது. அப்ப commodity வந்து 80 ல இருந்து 60 ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப பிரைஸ் இன்னும் லோ ஆகுது. 3 ல இருந்து 2 ஆகுது. அப்ப வந்து 60 ல இருந்து 40. அப்ப 1 rupee ஆகிடுது. அப்ப வந்து என்ன பண்றாங்க, பிரைஸ் வந்து 2 ல இருந்து 1 ஆகுது. அப்ப commodity also decreases. இப்படின்னும்போது increases, இப்படின்னும்போது decreases. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. அதுதான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ SS அந்த கர்வில் XS கர் வந்து சப்ளை கர், SS கர் வந்து சப்ளை கர். ஓகே, ஸோ the SS கர் represent the various quantities at a different prices. Various quantity வந்து different prices நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் factors
டிட்டர்மினிங் சப்ளை. ஃபேக்டர் டிட்டர்மினிங் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து தீர்மானிக்குது சப்ளை. ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு ஒரு ப்ரொடியூசரு, ஒரு ஃபேம் வச்சுருக்காரு, இல்லாட்டா ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காருன்னா அவர் வந்து அவருடைய சப்ளை வந்து எதெல்லாம் பொறுத்து அமையும். அந்த குவான்டிட்டி அவர் சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதாவது ப்ரொடக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் சப்போர்ட்டிங்னு இருக்கும், அஃபெக்டிங்னு இருக்கும். ஓகே, அதே ஒரு ஃபேக்டர் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னா அதே ஃபேக்டர் வந்து சர்டன் பீரியடில் வந்து என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகும். அதை தான் சொல்கிறாங்க ஃபேக்டர் டிட்டர்மினிங், தீர்மானிக்கும் காரணிகள். அதாவது அளிப்பு, சப்ளைனானது அளிப்பு, சப்ளை வந்து தீர்மானிக்கிற காரணிகள் பார்க்குறோம். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சப்ளை இருந்தாலும் சரி, டிமாண்ட் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு எதுனா ப்ரைஸ். ஓகே, ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி. ஹையர் ப்ரைஸஸ் லார்ஜர் சப்ளை. ஓகே, ஹையர் ப்ரைஸஸ் லார்ஜர் சப்ளை. ஹையர் வந்து ப்ரைஸஸ் ஹையாக குவான்டிட்டி என்ன ஆகும், சப்ளை வந்து அதிகமாகும். ஸோ அப்போ ஹையர் த ப்ரைஸ் லார்ஜர் த சப்ளை. ப்ரைஸ் இஸ் இன்சென்டிவ், ஒரு தூண்டுகோலாக இருக்கும். விலை, ஒரு பொருளுடைய விலை தான் ப்ரொடியூசருக்கு தூண்டுகோலாக இருக்கும். அப்போ ஒரு அதை வின்ஃபால் கெயின் சொல்லுவாங்க. திடீர்னு அவங்களுக்கு விலை அதிகமாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1 kg ஆஃப் ஆனியன் 20 rupees இருக்கும். திடீர்னு ஆனியன் விலை வந்து அந்த லாரி ஸ்ட்ரைக்னாலேயோ இல்லாட்டா வந்து இந்த ரெய்னி சீசன்லேயோ வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதனால் வந்து அதனோட விலை வந்து என்ன ஆகிடும், அதிகமாகிடும். அப்போ 20 rupees விற்கிற ஆனியன் வந்து அந்த சர்டன் பீரியடில் வந்து 100 ஆகிடும். தட் இஸ் அ வின்ஃபால் கெயின். அப்போ அவருக்கு பூஸ்டப்பாக இருக்கும். இது எல்லா கமாடிட்டிக்குமே பொருந்தும். அப்போ த ப்ரைஸ் இஸ் த இன்சென்டிவ், தூண்டுகோலாக இருக்குது ஃபார் த ப்ரொடியூசர் அண்ட் செல்லர்ஸ் டு சப்ளை மோர். அப்போ செல்லர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், இது ரெண்டுமே தான் இன்சென்டிவ் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் செல்லர் டு சப்ளை மோர். நிறைய வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும். அப்போ த ப்ரைஸஸ் ஆஃப் த கமாடிட்டி. செகண்ட் ஒன், ப்ரைஸஸ் ஆஃப் அதர் கமாடிட்டிஸ். ஓகே, ஒரு ப்ரைஸஸ் ஆஃப் த மற்ற கமாடிட்டி, மற்ற பொருளுடைய விலையை பொறுத்து அமையும். Okay, so the supply of the commodity depends not only upon its prices but also prices of the other commodities. For instance, if the prices of the commercial crops like cotton rises, this may result in the reduction in the cultivation of food crops like paddy and so its supply. Okay, cotton உடைய விலை அதிகமாக அப்போ பேடி எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேடி, சுகர் கேன், ஓகே, கிரவுண்ட் நட் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை அவங்க என்ன பண்ண தூண்டுன்னா தட் மீன் காட்டனை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ காட்டனுடைய விலை அதிகமாக மற்ற குட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ பேடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கல்டிவேஷன் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு எதை கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, காட்டனை வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் பேடி வந்து என்ன ஆகிடும், அஃபெக்ட் ஆகும். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஓகே, த ப்ரைஸஸ் ஆஃப் அதர் கமாடிட்டி, த சப்ளை ஆஃப் ஏ கமாடிட்டி டிபெண்ட்ஸ் நாட் ஓன்லி upon its price but also price of the other commodity. For instance, if the price of the commercial crops like cotton rise, this may result in reduction, கம்மியாகுது. எதுன்னா the cultivation of food crops like paddy and so its supply, அதனுடைய சப்ளை என்ன ஆகிடும், கம்மியாயிடும். ஓகே, நெக்ஸ்ட் prices of factors. When the input prices go up, this result in a rise in the cost and so supply will be affected. இங்கே அஃபெக்ட் ஆகும் சொல்லும். எந்த குட்ஸ் வந்து எந்த ஒரு இது வந்து இன்ஃப்ளூயன்சிங்காக இருக்குதோ அதே தான் வந்து சம்டைமில் வந்து அஃபெக்ட் ஆகும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, when the input prices goes up, இன்புட் விலை, அதாவது லேண்டு, லேபர், இன்புட்னாலே ஃபேக்டர்ஸ், அதனுடைய விலை அதிகமாக the result in rise in the cost, ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசருடைய காஸ்ட் என்ன ஆகும், அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், லேபர் கொடுக்குற வேஜஸ் அதிகமாகுது, கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது, லேண்டுக்கு ரெண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ அவருடைய ப்ரொடக்ஷனில் வந்த அந்த ரெவன்யூவில் தான் அது என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்போ எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதாக வந்து அந்த இன்புட்டுக்கான செலவே அதிகமாகும் போது அவருக்கு ரிமைனிங்னு எதுவுமே இருக்காது. ஏன்னா ப்ராஃபிட்ன்றது ரெசிடியூவல் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். எந்த ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கும் எந்த ஒரு என்டர்பிரினருக்கும் ஒரு ப்ராஃபிட்ன்றது லேண்டு, லேபர், கேபிட்டலுக்கு கொடுத்த மிச்சம்தான், அதான் ரெசிடியூவல் சொல்கிறாங்க. அப்போ ரெசிடியூ, அப்போ அந்த அதுவே இல்லைன்ற பட்சத்தில் அங்கே வந்து அவர் லாஸ் தான் வந்து ஃபேஸ் பண்ணுவார். அதான் சொல்கிறாங்க, when the input prices go up, this result in rise in cost and so supply will be affected. அது போல் டைமில் சப்ளை என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, the expectation over the future prices determine present supply.
எப்போதுமே எந்த ஒரு ப்ரொடியூசருக்கும் ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து ஃபியூச்சரில் தான் அந்த, ஆனால் என்னது சப்ளை வந்து ப்ரெசென்ட்டில் பண்ணணும். இப்போ சப்ளை பண்ணால் தான் அதை நாளைக்கு விற்க முடியும். நாளையுடைய ப்ரைஸஸ் வந்து சம்டைம் வந்து அவருக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகே, இஃப் எ ரைஸ் இன் ப்ரைஸ் இஸ் ஆன்டிசிபேட்டட் இன் ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சரில் விலை அதிகமாகும், இப்போ தான் கம்மியாக இருக்குது, நாளைக்கு நாளைக்கு இல்லாட்டா அடுத்த மாதம் அதனோட விலையை அதிகமாகும்னு எதிர்பார்க்குறது, ஆன்டிசிபேட்டாக எதிர்பார்க்குறது. செல்லர்ஸ் டெண்ட் டு ரிட்டைன் த produce for the future sale and so supply in present market is reduced. அப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறத கம்மி பண்ணிட்டு அவர் ஃப்யூச்சருக்கான வேலையில் ஈடுபடுவார். அதாவது இப்போ விலை கம்மியாக இருக்குது, இப்போதைக்கு இதை நம்ம கம்மி பண்ணிக்கும், ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம அது விலை அதிகமாகும் போது ப்ரொடியூஸ் பண்ணிக்கலான்னு அவர் ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணுவார், கம்மி பண்ணிப்பார். அதை தான் சொல்கிறாங்க ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டெக்னாலஜி. With the advancement in technology, the production level improves. Okay, production level வந்து improve ஆகும். அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜிலாம் வச்சுருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் மாடர்ன் டெக்னாலஜி வச்சுருப்பாரு, மாடர்ன் மெஷின்ஸ் வச்சுருப்பாரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற மெஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்கும் போது, அப்டேட்டடான மெஷின்ஸ் எல்லாம் இருக்கும்போது ப்ரொடக்ஷன் ஈஸியாக முடிஞ்சிடும், டைமும் சேவ் ஆகும், அதே டைமில் வந்து காஸ்ட்டும் வந்து சேவ் ஆகும். ஆவரேஜ் காஸ்ட் டிக்ளைன், அவருடைய காஸ்ட் வந்து என்ன, அது செலவு கம்மியாகுது, அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் சப்ளை லெவல் இன்க்ரீசஸ், அப்போ நிறைய ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். நேச்சுரல் ஃபேக்டர் இன் அக்ரிகல்ச்சர், நேச்சுரல் ஃபேக்டர் லைக் மான்சூன், கிளைமேட் எக்ஸெட்ரா பிளே எ வைட்டல் ரோல் இன் டிட்டர்மைனிங், தீர்மானிக்குது இந்த ப்ரொடக்ஷன் லெவல் வந்து தீர்மானிக்குது. எது தீர்மானிக்குது? ஓகே, ஸோ இப்போ கிளைமேட்டு, ரெயின்ஃபால் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷனை வந்து தீர்மானிக்கிற அதை வைட்டல் ரோலாக இருக்குது, டிட்டர்மைனிங் ப்ரொடக்ஷன் லெவல். இந்த ரெய்னி சீசன்லாம் வந்துச்சுன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து நிறையவே பாதிக்கப்படும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அது அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கவரி ஆஃப் நியூ ரா மெட்டீரியல். த டிஸ்கவரி ஆஃப் நியூ ரா மெட்டீரியல்ஸ் விச் ஆர் சீப்பர் and so high quality tend to increase supply product. சீப்பர் ரேட்டில் உங்களுக்கு ரா மெட்டீரியல்லாம் கிடைக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பூஸ்ட் ஆகும், எது ப்ரொடக்ஷன் லெவல் வந்து சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, த டிஸ்கவரி ஆஃப் நியூ ரா மெட்டீரியல்ஸ் விச் ஆர் சீப்பர் அண்ட் ஸோ ஹை குவாலிட்டி ட்ரெண்ட் டு இன்க்ரீஸ். சீப்பரான ரா மெட்டீரியலை வாங்கி அவங்க குவாலிட்டி ரொம்ப ஹை லெவலில் கொடுக்குறாங்கன்னா டெஃபினட்டாக அதோட சப்ளை ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதோட டிமாண்டும் வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் டாக்ஸஸ் அண்ட் சப்சிடிஸ். Subsidies for input, credit, power, etc. encourage the producer to produce more. Taxes, that means subsidies. அதே வந்து subsidies வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்சென்டிவாக இருக்கும். சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, தட் மீன் மானிய உதவியெல்லாம் கொடுக்குறாங்க, கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து வட்டி எல்லாம் கொடுக்குறாங்க, தட் மீன் கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பணமெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. தட் மீன் ஃபெர்டிலைசர்ஸு, சீட்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்கு கம்மியான சப்சிடிஸ் ரேட்டில் கொடுக்குறாங்கன்னா அது வந்து பூஸ்டப் பண்ணும், அது டாக்ஸஸ் வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணும். அதுதான் சொல்கிறாங்க. சப்சிடிஸ் ஃபார் இன்புட்ஸு, கிரெடிட் ஃபெசிலிட்டி, பவர் எக்ஸெட்ரா என்கரேஜ் த ப்ரொடியூசர் டு ப்ரொடியூஸ் மோர். withdrawal of such incentive will hamper production. ரம்பர்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப ஹம்பர் ஆகும், ஹை லெவலில் இருக்கும். அதே taxes both direct and indirect tax kill the ability and willingness to produce more. அப்போ எபிலிட்டி வந்து கில் ஆகும், தட் மீன் அவங்களுடைய எஃபிஷியன்சி வந்து டாக்ஸஸ், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டேக்ஸ் போடுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறைமுகமாக எதை பண்ணால் அந்த ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ண தூண்டும். ஓகே, வில்லிங்னஸ் டு டைரக்ட் கில்டுனா ரெடியூஸ் ஆகும், எதுனா எபிலிட்டி, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற மென்டாலிட்டி ரெடியூஸ் ஆகிடும், அந்த மோட்டிவ்னஸும் வராது அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் இந்த டைமில் பண்ணணும், ஏன்னா நிறைய டாக்ஸஸ்லேயே போயிடுதுன்றதால அவங்க பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த firm. When the goal of the firm is sales maximization or improving the market share, the supply of the product is likely to be higher. அவங்க மேக்ஸிமைசேஷனும், தட் மீன் ப்ரொடக்ஷனை மேக்ஸிமைஸ் பண்ணணும், ப்ராஃபிட்டை நிறைய ஏர்ன் பண்ணணும், மார்க்கெட்டை வந்து நம்மளுடைய நியூ மார்க்கெட்டை தேர்ந்தெடுக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்து அவங்களுடைய அப்ஜெக்டிவ் அண்ட் எய்மில் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபர்ம்னா ப்ரொடியூசர், இந்த மறைமுகமான சொல்லுவாங்க ப்ரொடியூசர். when the goal அவங்களுடைய கோல் அச்சீவாக இருக்குது, for a firm is sales maximization, நிறைய மேக்ஸிமைசேஷன் பண்ணணும் அண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், மார்க்கெட் ஷேரை வந்து இம்ப்ரூவ் பண்ண நினச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக த சப்ளை ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் லைக்லி டு பி ஹையர். ஓகே, ஸோ அதை விட ஒன் டைம் பார்த்துக்கோங்க, 9 பாயிண்ட்ஸ் அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி டுடே கிளாஸில் நம்ம லா ஆஃப் சப்ளை பார்த்தோம், அந்த லா ஆஃப் சப்ளையுடைய வேரியஸான மீனிங் பார்த்தோம், அந்த டெஃபினேஷன்ஸும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட் ஆர் த ஃபேக்டர் டிட்டர்மைனிங், தீர்மானிக்கிறது,
தேவையை அளிப்பை தீர்மானிக்கும் காரணிகள், அதாவது ஃபேக்டர் டிட்டர்மினிங் சப்ளை, அதை 9 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அதை இப்படி டீட்டெயிலாக பாருங்கள், இது 5 மார்க்ஸில் வரும். ஸோ வி வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.